இந்த வீடியோவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றத. பார்த்துட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இது மாதிரியான நிறையா வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹானரில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஹானர் MagicWatch 2 அப்படின்றது தான் இது. ஸோ இதுக்கான அன்பாக்சிங் வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ இதில் இருக்க ஸ்பெஷல் என்ன அப்படின்றத ஒரு 10 பாயிண்டில் வந்து டோட்டலாகவே கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதையும் இந்த 10 பாயிண்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி என்ன காரணம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தாலும் கூட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தை சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே வந்து பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ரிவ்யூ யூனிட் அப்படின்றனால இது வந்து சேலுக்கு கிடையாது. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வந்துட்டு டோட்டலாக வந்து மெட்டல் பாடி. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதை தவிர பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான அந்த பேட் கொடுத்துருக்காங்க. அதோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான யூசர் மேனுவல் எதுவுமே பாக்ஸில் வரல. ஆக்சுவலாக இந்த ரிவ்யூ நீட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பன் பாக்ஸாக தான் வந்தது. ஒருவேளை இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது பேட்டரியிலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வாட்சோட பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 நாள் சார்ஜ் நிற்கும். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒயர்லெஸ் பேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து டைப் சி கேபிள். டேரெக்டாக அந்த பேடில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வாட்சை தூக்கி அது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஆக்சுவலாக நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு 5 நாளாக தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு 14 நாள் நிற்குதா என்ன அப்படின்றத இதுக்கான ஃபுல் ரிவ்யூ போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஃபுல் ரிவ்யூவில் எத்தனை நாள் நின்னுது அப்படின்றதையும் நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த வாட்சை பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளேவாக இருக்கும். 46 mm டயா இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இது AMOLED டிஸ்பிளே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கலர்ஸ் நார்மலாக இப்போ பார்க்கும்போது சரி, இல்லை நீங்கள் வெளியில் பார்க்கும்போது சரி, என்ன டைம் அப்படின்ட்டுலாம் பார்க்க தேவையில்லை. ஸோ வெளியிலலாம் வெயிலில் பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா பிரைட்டாகவே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது இதோட டிசைன் அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரெடிஷ்னலாக நார்மல் வாட்சுக்கான ஒரு ஃபீல் அப்படியே கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டயல் ஃபுல்லாகவே வந்துட்டு 316L ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டல் தான், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இடிச்சிட்டிங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லெதர்லேயும் இருக்குது, நார்மல் இந்த மாதிரி வந்து ரப்பர்லேயும் இருக்குது. ஸோ டோட்டலாக இதோட லுக் அந்த டிஸ்பிளே சேர்த்து சொல்லும் போது கண்டிப்பாக பார்க்குறவங்க கேட்குறாங்க என்ன வாட்ச் இது அப்படின்ட்டு. நான் நோட் பண்ண இந்த 5 நாளில் நல்லா இருக்குது வாட்ச் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு 4வது பார்த்திங்க அப்படின்னா கால் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த காலை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இப்போ ஒரு கால் உங்களுக்கு வருது. இந்த டிவைஸை டேரெக்டாக ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா போதும், நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு உங்கள் மொபைலில் இல்லை இந்த டிவைஸ்லேயே பேச முடியும். ரீசன் என்ன அப்படின்னா இதில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைக்கும் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா உங்கள் ஃபோனை கையில் எடுக்காமையே இங்கே நீங்கள் அட்டன் பண்ணி இப்படியே பேசிக்கலாம், இல்லை கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் பைக்கில் போகும்போது இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அப்புறம் பேசுகிறேன், அந்த மாதிரியான சின்ன சின்ன கான்வர்சேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, போய் ஃபோன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஈஸியாக நீங்கள் இதுலேயே வந்து பேசிக்கலாம். அதே போல் நைட்டு தூங்கும் போது கண்டிப்பாக இந்த வாட்ச் கட்டிட்டு தூங்குறீங்கன்னா கால் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் எந்திரிச்சு போய் ஃபோனை எடுக்காமல் கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு இதை அட்டன் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்க முடியுது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் மைக் எப்படி இருக்குது, ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னா நான் டிராஃபிக்கில் நின்று பேசும்போது கூட மைக் ரொம்பவே சூப்பராக வேலை செஞ்சது. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸும் பெருசாக இல்லை. ஸ்பீக்கரும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேசும்போது நமக்கு ஒரு கிளியரான சவுண்ட் அவுட்புட் வருது. ஸோ இது ரெண்டுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டிராஃபிக் டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா மெசேஜஸ் என்னெல்லாம் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இதுக்கு தான் அந்த இதுக்கு தான் வரும் அப்படின்னு இல்லை, எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். எதுக்கெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக இவங்களோட அப்ளிகேஷனே மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கலாம். சரி, இதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் வருது, யார் அனுப்பியிருக்கா அப்படின்றத கிளியராக நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து மொபைலில் போய் தான் பண்ண வேண்டியது இருக்குது. அது ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இருந்தது அப்படின்னா இன்னும் சூப்பரான இது ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபீச்சர். இதில் மீடியா பிளேயர் இருக்குது. இந்த மீடியா பிளேயர்னால பார்த்தீங்க அப்படின்னா 4 GB அளவுக்குமே இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. கிட்டத்தட்ட 300 சாங் 400 சாங் நீங்கள் ஏற்றலாம். அப்படி ஏற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே டேரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணவும் முடியும். இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் மூலியமாகவே உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இல்லை எனக்கு ஸ்பீக்கர் இல்லாமல் டேரெக்டாக ப்ளூடூத் கனெக்ஷன் மூலியமாக என்னோட இயர்ஃபோனில் கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் அதுலேயும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட மொபைல் இல்லாமல் ஒரு ஜாக்கிங்
போகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நான் மொபைலில் கேட்டுட்ருக்கேன், அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதையுமே நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் மொபைலை வந்து தூரமாக வச்சுட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் மாட்டி சாங் கேட்டுட்ருக்கீங்க, அந்த டைமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறது, யூடியூப்பில் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட அதையும் இங்கேருந்தே உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. 2 ஆப்ஷன் இதிலேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்ச் ஃபேஸஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி டிஸ்பிளேலேயே அதை பற்றி பேசியிருக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு வேணுன்ற வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியுது. 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அனிமேட்டடாக இருக்கிற மாதிரியான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இன்னொன்று இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நார்மல் டைமில் நீங்கள் இப்படி கை வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைம் எப்பயுமே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 டைப்லேயும் வந்து உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியுது. நெக்ஸ்ட்டு எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7வது பாயிண்ட்டாக தான் இருக்கும். இது வாட்டர் ப்ரூஃபான்னு கேட்டால் கண்டிப்பாக 50 மீட்டருக்குள்ளே வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதில் தண்ணி ஊற்றலாம். நீங்கள் வந்து குளிக்கும் போதும் சரி, இல்லை ஸ்விம் பண்ணுறீங்க அப்படின்னும் போதும் சரி, இல்லை உங்கள் வேர்வை பட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மழையில் நினைச்சிங்க அப்படின்னா கூட டக்குன்னு கழட்டி பாக்கெட்டில் வைக்கணும்லாம் எதுவுமே இல்லை. தாராளமாக நீங்கள் எப்பயுமே மாட்டிகிட்டே வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் கிடையாது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணுறது. எப்படி இருந்தது கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 8th பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோட பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட்டனில் என்ன ஸ்பெஷல் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெனு ஓப்பன் ஆயிரும். டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இன்க்ளூடிங் செட்டிங்ஸ் கொண்டு எல்லாமே பார்க்கலாம். 2வது இருக்கக்கூடிய பட்டனில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு ஸ்பெஷல் கஸ்டமைஸ் உங்களால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன வரணுமோ அதை வர வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து ஹார்ட் பீட் மானிட்டரிங்கை நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை வந்து மியூசிக் பிளேயர், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பட்டன்ஸில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். தனித்தனியாக சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதில் முக்கியமாக 3 விஷயம் பார்த்திங்க அப்படின்னா மானிட்டரிங் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கனால உங்களோட ஹார்ட் பீட்டை வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து மானிட்டரிங் ஆகிட்டே தான் இருக்கும். டோட்டலாகவே வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கிராஃபாகவே உங்களுக்கு வந்து காமிச்சிடுறாங்க எவ்வளோ ஹை ஆகுது, எவ்வளோ டவுன் ஆகுது அப்படின்றத. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்மார்ட் பேண்டு மூலியமாக இந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலிங்கை நம்மளால் பார்க்க முடியாது. 2வது பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் மானிட்டர். நீங்கள் எந்தளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு தூங்குறீங்க அப்படின்றத ரெகுலராக வந்து அவங்க வந்து கண்காணிச்சிட்டே இருக்கனால உங்களோட ஸ்லீப்பிங் லெவல் ஹையில் தூங்குறீங்களா இல்லை லோவில் தூங்குறீங்களா அப்படின்றத கிளியராக வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதையும் நீங்கள் வந்து கிராஃபாகவே மொபைல்லையும் பார்க்க முடியும். 3வது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவல் மானிட்டரிங். ஸோ சப்போஸ் வந்து ஒருத்தவங்க வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்றவங்களுக்குலாம் வந்துட்டு இதை வச்சு எந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்றத பார்த்துக்க முடியும். ஹை ஸ்ட்ரெஸ் போகிறீங்க அப்படின்னா இதுலேயே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் வந்து கண்டினியூவாக வந்து உங்களுக்கு நீங்களே வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிப்போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரியான அலார்ட்டும் வந்து இதில் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பாங்க. முக்கியமாக சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். இதில் வந்து 15 டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து உங்களால் வந்துட்டு அவங்க வந்து சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ். இதுலேயே இன்பில்ட் ஜிபிஎஸோட வருது. இதனால் என்ன யூஸ் அப்படின்னா தனியாக நீங்கள் வந்து எப்போயுமே உங்கள் மொபைலோட ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கணும், இல்லை ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாக்கிங் இல்லை ஜாக்கிங் போகிறீங்க அப்படின்னும் போது, இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னும் போது இதில் ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஸ் மூலியமாகவே நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்க அப்படின்றத உங்களால் பார்த்துக்க முடியும். எகைன் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு மேப்லேயே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். நீங்கள் எந்த லொக்கேஷன், எவ்வளோ நேரம் வந்து நடந்து போனீங்க, எவ்வளோ நேரம் ஜாக்கிங் போனீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போனீங்க, இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த வாட்ச்லேயே பார்க்க முடியுது. அதே போல் இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மூலியமாகவும் உங்களால் டீட்டெயிலிங்காக வந்து பார்த்துக்க முடியுது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ரெகுலராக வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், இவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்க, எவ்வளோ ஃபீட்டில் இருக்கீங்க அப்படின்றதையும் கூட இதில் பார்த்துக்க முடியும். அதே போல் ஏர் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் உங்களோட வாட்ச் காணோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மொபைல் மூலியமாகவே, இல்லை மொபைலில் காணானா வாட்ச் மூலியமாக பண்ணிக்கலாம். அலாரம் செட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் வாட்ச் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு சப்போஸ் வந்து ஏதாவது ஒன்று தெரியல பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா லைட்டுக்கு வந்து இதில் வந்து ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் இருக்குது. எனேபிள் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் கலரில் பிரைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளாஷ் லைட்டாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ராபேக். நார்மலாக இதில் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதோ பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரி இந்த வாட்சில் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். ஏன்னா இப்போ ஒரு மேப் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கூட இதுலேயே வந்து மேப்பில்
நெட்வொர்க்கில் எங்கே போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து இதில் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வைஃபை கிடையாது, ப்ளூடூத் மட்டும்தான் இருக்குது. சிம் கார்டு எதுவும் நீங்கள் வந்து போட முடியாது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெசேஜை வந்து நார்மலாக நம்மளால் ரீட் தான் பண்ண முடியும், டைப் பண்ணி எந்த ஒரு இதுவுமே வந்து சென்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இது கொஞ்சம் எனக்கு பெரிய ட்ராபேக்காக தெரிஞ்சது. ஸோ இதை தவிர பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் இதுக்கான ஃபுல் ரிவ்யூ, ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்ற ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஃபுல் ரிவ்யூ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும்